ஹாய் கைஸ், இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியூஸ் டாபிக்கோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வியூஸ் டாபிக்ல சிம்பிள் வியூ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். சிம்பிள் வியூ கிரியேட் பண்ணலாம். சிம்பிள் வியூனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதோட நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய கொரி வந்து ரொம்ப சிம்பிளான கொரியா இருந்துச்சு. அதுல எந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோ குரூப் ஃபங்க்ஷனோ ஜாயின் சப் கொரிஸோ எதுவுமே யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதை வந்து சிம்பிள் வியூன்னு சொல்றோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண கொரிய வந்து காம்ப்ளெக்ஸ் கொரின்னு சொல்றோம். ஸோ சிம்பிள் கொரிய ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற வியூ சிம்பிள் வியூ, காம்ப்ளெக்ஸ் கொரிய ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற வியூ வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. Okay, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் வியூஸ். ஆனா நீங்க வியூ கிரியேட் பண்ணும்போது சிம்பிளி கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூன்னு மட்டும் தான் கொடுப்பீங்க. சிம்பிள் வியூவோ இல்ல காம்ப்ளெக்ஸ் வியூவோ இப்பெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. இதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Okay, அதுல ஸ்டோர் பண்ணிருக்க கொரிய வச்சு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகே, சிம்பிள் வியூவா இல்ல காம்ப்ளெக்ஸ் வியூவா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? எதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சிம்பிள் வியூல டிஎம்எல் பாசிபிள். டிஎம்எல் ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் வியூல பண்ண முடியாது. சிம்பிள் வியூல வந்து நம்ம ஒரு டிஎம்எல் ஆபரேஷன் பண்றோம்னா அது டேபிள்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அது ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. If we do any DML operation in simple view, the changes will reflect in table as well. அந்த குறியில நம்ம எந்த டேபிள் வச்சிருக்கோமோ அந்த டேபிள்லயுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சேர்ந்து இருக்கும். என்ன நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்களோ அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சரி, ஓகே. இப்போ காம்ப்ளெக்ஸ் கொரினா என்னன்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் கொரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் வியூ கிரியேட் பண்றது. ஓகே, நான் ஒரு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதுறேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி கமா டென்ஸ்டன். சரி, ஓகே. இப்படி ஒரு கொரி எழுதியிருக்கேன். இதுல வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனான டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி ரேங்க் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சேலரி வைஸ் வந்து ரேங்க் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் ரெக்கார்ட் நான் இதுல வந்து பார்ட்டிஷன் தான் கொடுக்கல. ஓகே, சரி. இப்போ இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கேன். இதோட காலம் நேம் பாருங்க. இதுக்கு காலம் நேம் அலியாஸ் நேம் நான் எதுவுமே வைக்கல. ஸோ நான் என்ன ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிருக்கனோ அந்த என்டையர் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு காலம் நேமா வருது. இதை ஒரு காலம் நேமா கொண்டு போய் நம்ம ஒரு வியூல கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஷுட் மென்ஷன் அலியாஸ் நேம். அலியாஸ் நேம் இல்லாம வியூ கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆர்என்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, இது சிம்பிள் கொரியா இல்ல காம்ப்ளெக்ஸ் கொரியா? சிம்பிள் புரியுது. இது எப்படி சிம்பிள் கொரி? நான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். எஸ்டர்டே செஷன் நம்ம என்ன சொன்னோம்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது என்ன கொரின்னு சொல்லியிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் கொரி. இதுல டிஎம்எல் நாட் பாசிபிள். சரி, ஓகே. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி. இதை வந்து இப்போ நான் ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு வியூவை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சின்டாக்ஸ் சொல்லுங்க. create or replace கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் view view name வியூ நேம் வி அண்டர் ஸ்கோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கலாம். as எஸ், இந்த கொரியை நம்ம பாஸ் பண்றோம். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். வி ஒன் கிரியேட்டட். ஓகே, எனக்கு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு.
ஸோ இது வந்து என்ன, சிம்பிள் வியூ. இந்த வியூ நான் அப்டேட் பண்ண முடியுமா, இதுல ஏதாச்சும் ரெக்கார்ட் அப்டேட் பண்றதோ இல்லை இன்சர்ட் பண்றதோ பண்ண முடியுமா? இப்போ நான் அப்டேட் ரைட் பண்றேன். என்ன சொல்றது, டேட்டா மேனிபுலேஷன் ஆபரேஷன் நாட் லீகல் ஆன் திஸ் வியூ. என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல நம்ம வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சிம்பிள் வியூ கிடையாது, காம்ப்ளெக்ஸ் வியூ. காம்ப்ளெக்ஸ், சாரி, சிம்பிள் கொரி கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கொரி. காம்ப்ளெக்ஸ் கொரியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்க ஒரு வியூ என்ன வியூன்னு சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்றோம். காம்ப்ளெக்ஸ் வியூல டிஎம்எல் பாசிபிள் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இதுல நம்மளால டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது ஒரு பாயிண்ட். காம்ப்ளெக்ஸ் கொரிக்கு எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் வியூக்கு எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரிப்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நீங்க டிஎம்எல் ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன எரர் வரும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே, நெக்ஸ்ட் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வியூ கிரியேட் பண்றேன். அந்த கொரி, இப்போ என்னோட கொரி வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கு. அதனால நான் வந்து ஒரு அதை யூஸ் பண்ணி ஒரு கொரி ரைட் பண்ணி அந்த கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்றேன். சரி, ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இல்ல, இப்போ ஏபிசின்னு ஒரு டேபிள் இல்ல. இப்போ இருக்கு, நான் அதை டிரா பண்றேன். ஏபிசிங்கிற டேபிள் டிரா பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ஏபிசிங்கிற டேபிள் இல்ல. பட் இந்த கொரியை வந்து என்னால ஒரு வியூல ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஒரு அடிஷனல் கீவேர்டு ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் சேம் லைக் எப்படி நம்ம வியூ கிரியேட் பண்ணுவோமோ அதே சின்டாக்ஸை கொடுக்குறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ v underscore 2 as இந்த கொரியை கொடுத்துருக்கேன். இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகுமா? இப்போ ஆகாது ப்ரோ, ஏன்னா டேட்டா எதுவுமே டேபிளே கிடையாது. அப்போ ஒரு இது வந்து ஒரு இன்வாலிட் கொரி. ஒரு இன்வாலிட் கொரியை கொண்டு போய் நம்ம ஒரு வியூல ஸ்டோர் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன எரர் வருது நமக்கு, டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. கரெக்டா தான் சொல்லுது, இந்த டேபிள் இல்ல. இல்லாத ஒரு டேபிள்ல வச்சு நீங்க ஒரு கொரி எழுதி அதை வியூல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றீங்க, இதை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதுதான். இப்போ எனக்கு ஒரு நீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல இந்த டேபிள் இப்போதைக்கு இல்ல, பட் ஆனா நான் ஃபியூச்சர்ல வந்து இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணி அதில் டேட்டாலாம் வச்சுப்பேன். இந்த டைம்ல வந்து எனக்கு வியூ கிரியேட் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட நீடு. வியூ கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ அப்படின்னு மென்ஷன் இருக்கு பதிலா இந்த இடத்துல ஃபோர்ஸ் வியூ, ஃபோர்ஸ்ங்கிற ஒரு கீவேர்டை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அது என்ன பண்ணும், இந்த டேபிள் இருக்கா இல்லையா, இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா, அதெல்லாம் செக் பண்ணாது. செக் பண்ணாம இந்த கொரியை சிம்பிளி ஒரு வியூல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனா இந்த வியூவை நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல எந்த டேட்டா இருக்காது. என்ன ஆச்சு, என்ன எரர் வருது, வியூ கிரியேட்டட் வித் கம்பைலேஷன் எரர் அப்படின்னு வருது. ஓகே, இந்த எரர்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். இல்லாத டேபிளுக்கு வச்சு இல்லாத டேபிள ரெஃபர் பண்ண ஒரு கொரிய ஒரு வியூல ஸ்டோர் பண்றதுக்கு ஃபோர்ஸ் வியூ அப்படிங்கிற கீவேர்டை மென்ஷன் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூ கிரியேட் ஆகும் வித் சம் கம்பைலேஷன் எரர். ஓகே, இது ஒரு கேள்வியா கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ வியூ கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். இந்த வியூ பண்ணி பார்ப்போமா? v underscore 2 எனக்கு என்ன வருது, attempt to execute store procedure use view that has error ஸ்டோர் ப்ரொசீஜர். சரி, ஓகே. இது ஒரு எரர் த்ரோ பண்ணுது. என்னன்னா இப்போ வியூ இருக்கு, இந்த வியூல இருக்க கொரி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ஃபிக்ஸ்டு எரர் கிரியேட் ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஆஸ் நெசசரி.
இதுதான் ஆக்ஷன்ல சொல்லுது. எரரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு கிரியேட் பண்ணுங்க ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட். ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட்னா இது இந்த ஏபிசிங்கிறத ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஏபிசிங்கிற டேபிள் கிரியேட் பண்றேன். சிம்பிள் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரே காலமோட. ஓகே, இப்போ இந்த செலக்ட் கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா டேட்டா எதுவும் இல்லை. ஓகே, இல்லாத ஒரு டேபிளை ரெஃபர் பண்ணி அந்த டேபிளுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபோர்ஸ்ங்கிற கீவேர்ட் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னா, வியூ கிரியேட்டட் வித் சம் கம்பைலேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஓகே, அதாவது இந்த கம்பைலேஷன் எரர்னா வேற ஒண்ணும் கிடையாது, இந்த கொரியை கம்பைல் பண்ணும்போது எரர் வருது. ஆனா நான் வியூவை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கம்பைலேஷன் எரரை மட்டும் நீ பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து இந்த வியூவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்க்கலாம். வியூல இருக்க அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. வியூஸ்ல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, ஏதாவது ஒரு சினாரியோ அக்கர் ஆகும்போது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, தடுக்கிறது. எந்தெந்த மாதிரி தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட்னா, இப்போ நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வியூவே கிரியேட் பண்ணிருக்கோம். சிம்பிள் வியூ தானே இது. இது வந்து ஒரு சிம்பிள் வியூ தானே. v_2 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் வியூ. இதை யூஸ் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல டிஎம்எல் பாசிபிளா? கைஸ் நான் ஆடிபிள் தானே? ஆடிபிள் தான் ப்ரோ. ஓகே, நீங்க இப்ப எதாவது கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இதுல வந்து டிஎம்எல் பாசிபிளா? பாசிபிள் ப்ரோ. பாசிபிள். ஓகே, எனிஹவ் நான் ஸ்டோர் பண்ணது சிம்பிள் கொரி தான். இதுல வந்து டிஎம்எல் பாசிபிள். எனக்கு கிரியேட் ஆயிருக்கிறது சிம்பிள் வியூ. சிம்பிள் வியூவோட டிஎம்எல் பாசிபிள். பட் ஆனா எனக்கு யாரையும் டிஎம்எல் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியே அலோவ் பண்ணாலும் ஒரு சர்டன் கண்டிஷன் நான் வைக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தடுக்கு போகலாம். ஓகே, இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அதாவது கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா, வித் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு வித் செக் ஆப்ஷன் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த வியூ கிரியேட் பண்ணிருக்கோம்ல, சிம்பிள் வியூ கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இந்த வியூல வந்து ஒரு டேட்டாவை இப்ப நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். Set into ABC values 10ங்கிற ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்றேன். ஒன் ரோ இன்சர்ட் எனக்கு இன்சர்ட் ஆகுதா? ஸோ இன்சர்ட் ஆன ரெக்கார்டை போய், ஓகே, இப்போ நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணிருக்கோம். இப்போ வியூவில் இன்சர்ட் பண்ணுவோம். வியூவில் தானே நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். டேபிள்ல எனிஹவ் நம்ம எந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணாலும் டேபிள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வியூவில் அக்செப்ட் பண்ணதா பண்ணலையா அப்படிங்கிறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் நம்ம போறோம். ஸோ இப்போ வியூவில் வந்து இப்போ நான் இந்த வியூவில் போய் பார்க்குறேன். எனக்கு என்ன இருக்கு, 10ன்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. இதனால நம்ம டேபிள்ல இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொரியை தான் நம்ம வந்து வியூவில் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆச்சுனாவே நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ வருது நமக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் டேபிள் இன்சர்ட் பண்ணாம டைரக்டா வியூவில் இன்சர்ட் பண்றேன். வியூவில் இன்சர்ட் பண்றேன், 20ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்றேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா? எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு ரோ இன்சர்ட் ஆயிருக்கும். போய் செக் பண்றேன். எனக்கு வியூவிலையும் இன்சர்ட் ஆயிருக்கு, டேபிள்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும் ப்ரோ. டேபிள்லயும் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகே, சரி, ஓகே. எனக்கு இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆகக்கூடாது. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது.
இந்த வியூ வந்து அலோவ் பண்ணக்கூடாது. டேபிள்ல நம்மளால பண்ண முடியும், பட் வியூஸ்ல நம்மளால பண்ண முடியாது. அப்படிங்கிற சினாரி வரும்போது அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பொறி எழுதி முடிச்ச உடனே எண்ட்ல வித் ரீட் ஒன்லி அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட ஆட் பண்ணிடணும். என்ன சொல்றீங்க, இந்த கொரிய ஸ்டோர் பண்றதுக்கு வி அண்டர் ஸ்கோர் டூ அப்படிங்கிற வியூ கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த வியூ வந்து ரீட் ஒன்லி, அதை ரீட் பண்ணி பட்டு தான் பார்க்க முடியும், ரைட் பண்ண முடியாது. ரைட் பண்றதுன்னா என்ன, அப்டேட் இன்செர்ட்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் இதை மென்ஷன் பண்ணுது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு வியூ வந்து அகைன் கிரியேட் ஆயிடுச்சு. நான் செக் பண்றேன், என்கிட்ட 2 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுல 30ங்கிற வேல்யூவை இப்போ நான் இன்செர்ட் பண்ணி ட்ரை பண்றேன். என்ன சொல்லுது, cannot perform DML operation on ரீட் ஒன்லி வியூ அப்படின்னு வருதா. ஓகே ஆமா ப்ரோ. Okay? இது சிம்பிள் தான், இதை புரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ இட்ஸ் செக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். இட்ஸ் ரீட் ஒன்லி பாத்தீங்களா. ஓகே. இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், என்ன நோட்ஸ் எடுக்கலாம். ஹியர் DML is not possible, only we can read the data. ஓகே, இப்போ செக் ஆப்ஷனை பத்தி பார்ப்போம். இப்போ செக் ஆப்ஷன்னா நான் அனதர் ஒரு வியூ கிரியேட் பண்றேன், இல்ல அந்த வியூவே டிராப் பண்றேன். V2 வியூ டிராப் பண்ணிட்டு இந்த வியூ டிராப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏபிசிங்கிற டேபிளை நான் ரெஃபர் பண்ணாம எம்ப்ளாயிஸ் டேபிளை ரெஃபர் பண்றேன். எம்ப்ளாயீஸ் வேர் recruitment ID is equal to 100 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேமும் சேலரி மட்டும் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் சேலரி. ஓகே, எம்ப்ளாயி ஐடி வச்சு, எம்ப்ளாயி ஐடி. சரி, ஓகே. நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய கொரி என்ன கொரி, எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். வேர் கண்டிஷன்ல டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல இருக்க எம்ப்ளாயீஸோட இந்த 3 டீட்டெயிலை மட்டும் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த V2 அப்படிங்கிற வியூ கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சரியா. சரி, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு V2ங்கிற வியூ கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாக்குறேன், எனக்கு 6 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல ஒர்க் பண்றவங்க. ஓகே, இப்போ இந்த டேபிள்ல, சரி இந்த வியூல எனக்கு DML பாசிபிளா நாட் பாசிபிளா. பாசிபிள் ப்ரோ. பாசிபிள் இங்க பாசிபிள், ஏன்னா இது சிம்பிள் கோட் தான். சிம்பிளி செலக்ட் ஃப்ரம் வேர் கிளாஸ் இருக்கு. இதுல ஜாயின்ஸ் ஆஃப் கொரிஸ், ஃபங்க்ஷனு, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோ, குரூப் ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கொரி. ஸோ இந்த V2 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் வியூ தான். சரியா, சரி, ஓகே. இப்போ இதில் நான் வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ஐடி 200 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் நேம் விஜய்ங்கிற நேம் கொடுத்துட்றேன். சேலரி 30,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவேன். சரி, அவ்வளவுதான். இப்போ இந்த ரோவை நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, 1 2 3. ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் காப்பி இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் காப்பியா இருக்கு. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து எம்ப்ளாயி டேபிள்னா, எம்ப்ளாயி இப்போ வியூவில் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அது எம்ப்ளாயி டேபிள் இன்சர்ட் ஆகும்ல. ஸோ நம்ம எம்ப்ளாயி டேபிள் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, அதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போ சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு டேபிளே கிரியேட் பண்ணிருக்கோம், ஏபிசின்னு ஒரு டேபிள். அதில் எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம்,
நேம். ஏபிசிங்கிற டேபிள். இப்போ நான் ஏபிசிங்கிற டேபிளே ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஏபிசிங்கிற டேபிள் எனக்கு இந்த 3 காலம் இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்றேன். எனக்கு வியூ வார்னிங். ஓகே, இந்த வேர் கண்டிஷன் நம்மளால அப்ளை பண்ண முடியாதுல்ல, ஆ புரியுதா? ஏபிசிங்கிற டேபிள்ல இந்த காலமே இல்ல இல்ல. இல்ல. ஓகே ஓகே. ஓகே, சரி, ஓகே. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியை ஆட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஏபிசிங்கிற டேபிள்ல எனக்கு தேவையான எல்லா காலமும் இருக்கு. நான் டிஸ்பிளேல வச்சிருக்க எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், சேலரி அப்படிங்கிற 3 காலமும் இருக்கு. நான் வேர் கண்டிஷன்ல கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலமும் இருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதே வந்து 100ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் தான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுவும் இன்சர்ட் பண்ணல. ஸோ எனிஹோ இந்த வேர் கிளாஸ் இருந்தாலும் இல்லாட்டி இது ஒரே ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் கொண்டு போய் இந்த V2ல ஸ்டோர் பண்ணும். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இந்த வியூ நான் கிரியேட் பண்றேன். எனக்கு V2ங்கிற வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இதுல என்னால டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். இதுல நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி நான் கொடுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கிளிக் பண்ணணும். சரி, சரி. சரி, இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 200ன்னு கொடுக்குறேன். இந்த ரோ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு 1 ரோ இன்சர்ட் கமிட் பண்ணிட்டு போய் இந்த V2 அப்படிங்கிற டேபிள்ல போய் செக் பண்ணி பாக்குறேன். ரோல் பேக் பண்றேன்னா ஓகே, சரி, ஓகே. நம்ம வியூல எந்த ரெக்கார்ட் வச்சிருக்கோம், எந்த பொரிய வச்சிருக்கோம்? ஓகே. டிபார்ட்மெண்ட் ஐடி 100 இருக்கிறது மட்டும் தான் டிபார்ட்மெண்ட் ஐடி 100ங்கிற கொரிய தானே வச்சிருக்கோம், இது கொரிய தானே ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ ஆல்வேஸ் நம்ம என்னதான் ரெக்கார்டை வந்து இந்த V2 டேபிள் இன்சர்ட் பண்ணாலும் இது இன்ஸ்டன்ஸ் அலோவ் பண்ணுது. அலோவ் பண்ணுது. ஆனா இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்தா கிடைக்காது. எதனாலனா நம்ம வேர் கண்டிஷன்ல ஆல்வேஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 100 தான் அது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இன்கேஸ் நம்ம 200 இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூவோ கொடுத்தோம்னா அது டேபிள் பேஸ் டேபிள்ல போய் ஆட் ஆயிருது. ஆனா நம்மளால வியூல பார்க்க முடியாது.
ஓகே ஓகே ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வித் செக் ஆப்ஷன் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த வியூல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 100 தான் வேர் கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வித் செக் ஆப்ஷன்ங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் ஆட் பண்ணணும்னா வித் செக் ஆப்ஷன் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, இந்த இன்சர்ட் கொரிய ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம வேர் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்கோம். 100 தவிர வேற எந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தாலும் இது இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணாது. அதுதான் செக் ஆப்ஷன். நம்ம வேற கிளாஸ்ல என்ன கண்டிஷன்லாம் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இந்த டிஎம்எல் ஆபரேஷனை இது அலோவ் பண்ணும். இப்போ இந்த வியூவை நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் ஹண்ட்ரட்ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த ரெக்கார்டை நான் அப்படியே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்ன வருது, வியூ வித் செக் ஆப்ஷன் வேர் கிளாஸ் வயலேஷன் வருதா. ஓகே, இதைத்தான் வந்து நம்ம வித் செக் ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணும்னா வேர் கிளாஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎம்எல் அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு செக் பண்ணும். இதுல வேர் கிளாஸ் இந்த வியூல என்ன வேர் கிளாஸ் கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஐடி 100 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஐடி 100 இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட் ஐடி 100 கொடுக்குறேன், கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு இன்சர்ட் ஆகுதா. ஓகே, இது ஆல்வேஸ் என்ன பண்ணும், வேர் கிளாஸ் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு தான் இந்த டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ணலாமா அலோவ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற இந்த டிஎம்எல் தான் நான் இப்போ டிரான்சாக்ஷன் சொன்னேன். இந்த டிஎம்எல் அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற முடிவை எடுக்கும். ஓகே, இந்த ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. இப்போ வியூஸ் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்டா சொன்ன வரைக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஓகே, இந்த 6 பாயிண்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. எதுக்காக நம்ம வியூ கிரியேட் பண்றோம், டேபிள்லயே நம்ம ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாமே, நம்ம எதுக்காக வியூவை கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வியூவை வந்து ஒரு கொரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதை ரீயூஸ் பண்றதுக்கும் கிரியேட் பண்றோம். ஸ்டோர் பண்றது ஸ்டோர் பண்றதை ரீயூஸ் பண்றது அப்படின்னா என்னன்னா, இப்ப என்கிட்ட இந்த கொரி இருக்கு, இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன், ஒரு நோட் பேட்ல போட்டு வைப்பேன். அது சேஃபஸ்ட் பிளேஸா கிடையாது. புரியுதா இல்லையா? அதனால என்ன பண்றோம், நம்ம டேட்டா பேஸ்லயே ஒரு ஆப்ஜெக்டா நம்ம இதை கிரியேட் பண்ணி வச்சோம்னா இதை அடிக்கடி நம்ம ரீயூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு லாஜிக்கை ஹைட் பண்றதுக்காக நம்ம இந்த வியூஸை கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள்ல வந்து இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சரி, இவ்வளவு காலம்ஸ் இருக்கு. இந்த காலம்ஸ்ல எது ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல் நம்பர் சொல்லலாம். மொபைல் நம்பர் வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம கிட்ட ஒரு டெவலப்பர் இருக்காங்க, அந்த டெவலப்பருக்கு இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க எம்ப்ளாயிஸ் டேபிளோட ஆக்சஸ் கொடுத்துறோம். இந்த ஓவரால் எம்ப்ளாயிஸ் டேபிளோட ஆக்சஸ் கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், அவர் வந்து இந்த டேபிள்ல இருக்க எல்லா ஃபீல்ட் இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். ஓகே, அப்ப அவர் மொபைல் நம்பரையும் பார்க்கலாம். நமக்கு அவர் மொபைல் நம்பர்லாம் அவருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற டைம்ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கொரியில மொபைல் நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க காலம் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டு டேபிள் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவருக்கு இந்த வியூவோட ஆக்சஸ் கொடுத்துடலாம்ல. இந்த வியூ வந்து இந்த டேபிள் இருந்தா ரெக்கார்டு எடுத்துட்டு வருது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், போன் நம்பர் ஃபீல்டு மட்டும் ஹைட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, டு ஹைட் a logic and reuse, இது ரெண்டு தான் பர்பஸ். ஓகே, நம்ம ரீயூஸ் பண்றத பத்தி ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ ஒரு லாஜிக்கை ஹைட் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும்.
இன்னும் ஒரு 2 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த வியூஸ்க்குலாம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம், ட்ரிகர்ஸ் கிரியேட் பண்ணலாம். சரி, இண்டெக்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. இண்டெக்ஸ்னா என்ன, ட்ரிகர்ஸ்னா என்ன அப்படிங்கறலாம் அடுத்து வர்ற செஷன்ஸ்ல பார்ப்போம். அதெல்லாம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இதெல்லாமே பாசிபிள் இல்லையான்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல அந்த பர்டிகுலர் கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் கைஸ். வியூஸ் வியூஸோட மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். அதுல என்ன 2 டைப் இருக்கு. அந்த 2 டைப்பை எதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா அதுல ஸ்டோர் பண்ற கொரியை வச்சு சிம்பிள் கொரி, காம்ப்ளெக்ஸ் கொரி 2 கொரி இருக்கு. இதுல சிம்பிள் கொரியில வந்து டிஎம்எல் பாசிபிள். இது பாசிபிளா இருக்க டிஎம்எல் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட 2 ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செக் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஆஃப்டர் செக்கிங் த வேர் கிளாஸ் டிஎம்எல் இஸ் பாசிபிள். ஓகே, இந்த 2 விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப வியூஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, ப்ரோ இப்போ நம்ம நீங்க யாரும் சொல்லுங்க. வியூஸ் டேபிள்ல அந்த டேபிள ஸ்டோர் பண்ணிடுறோம். சப்போஸ் நம்ம டேபிளே டெலீட் பண்ணோம்னா இங்க இருக்குமா ப்ரோ? ஒர்க் ஆகாது. ஓகே நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ஓகே ஓகே, இப்ப ஏபிசிங்கிற டேபிள தான் யூஸ் பண்ணி தான் இந்த V2 அப்படிங்கிற வியூ வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப இருக்கு. இப்ப நான் அந்த V2ங்கிற சாரி ஏபிசிங்கிற டேபிள் நான் டெலீட் பண்ணி ட்ரா பண்ணேன். ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்னால இந்த V2ங்கிற வியூவை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியுமா? டேபிளா இருக்கு சார். என்ன பண்ணுது? நெசசரி டேபிள்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, நெசசரி ஆப்ஜெக்ட்ஸ் மிஸ் ஆகுது, அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து இந்த ஏபிசிங்கிற டேபிளை கிரியேட் பண்ணோம்னா இந்த வியூ ஆட்டோமேட்டிக்கா எனபிள் ஆயிடும். இப்போ ஏபிசிங்கிற டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த வியூவை கிரியேட் பண்ணலாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காவே இதாகும். இப்போ வியூவை போய் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஒரு வியூவுக்கு இன்னொரு வியூ கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ என்கிட்ட V2ன்னு ஒரு வியூ இருக்கு, கரெக்டா? இந்த V2க்கு ஒரு வியூ கிரியேட் பண்ண முடியுமா? V2 டூப்ளிகேட்னு ஒரு வியூ கிரியேட் பண்றேன் நான். அது என்ன பண்றேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏபிசி. ஏபிசி இல்ல V2. சரி, இதுதான் என்னோட கொரி. இந்த கொரியில எந்த டேபிள நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், டேபிள மென்ஷன் பண்ணிருக்கேன், எங்க இருந்து ரிட்ரைவ் பண்றேன்? ஒரு வியூல இருந்து ரிட்ரைவ் பண்றேன், கரெக்டா? இந்த வியூல இருக்க டேட்டாவை ஒரு கொரி மூலமா எடுத்து அதை இன்னொரு வியூல ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு வியூ கிரியேட் ஆயிடுச்சு, V2 டூப்ளிகேட்ங்கிற வியூ கிரியேட் ஆயிடுச்சு. அதுல போய் செக் பண்றேன், எனக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த V2 டூப்ளிகேட் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். V2 டூப்ளிகேட்ல இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த V2ங்கிற வியூல இன்சர்ட் ஆயிருக்குமா இருக்காதா? ஆயிருக்கும் ப்ரோ. இன்செட் ஆயிருக்கும். செக் பண்றேன், இன்சர்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபிசி டேபிள்லயும் இன்செட் ஆயிருக்கும். இன்சர்ட் ஆயிருக்கு. ப்ரோ இப்போ ஓகே, நம்ம ம், ரீநேம் கொடுத்தா அந்த வியூவோட இது அது நார்மல் அது இப்போ V2ங்கிறத V3ன்ட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் தானே வியூவை? ம், பண்ணிக்கலாம். அது அந்த இதில் டிஎம்எல் ஆப்ரேஷன் நார்மலாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். டிஎம்எல் இல்ல, டிடிஎல். சரி, டிடிஎல். டிடிஎல் நார்மலா நீங்க எப்படி வந்து ஆல்டர் பண்றீங்களோ அதே ஆல்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சரி.
சரி. ஆல்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணக்கூடாது. ரீநேம் யூஸ் ரீநேம் பண்ணணும். ரீநேம் டேபிள் டு ரீநேம் யூஸ் பண்ணணும். ரீநேம் வியூ v2 to v3. One. அப்புறம் ரீநேம் V2 டு V3 அவ்வளோதானா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஓல்ட் நமக்கு டிஸ்பிளே பண்றது டேபிள் ரீநேம் தான் டிஸ்பிளே பண்ணும். ஆனா இது ஆக்சுவலி வியூ தான். இப்போ v2ன்னு போட்டு பார்த்தோம்னா நம்ம ரெக்கார்ட் வராது. v3ன்னு போட்டா வரும். சரி. ஓகே, இப்போ வியூஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகலாமா? போலாம் போலாம் போ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்க்க போறது வந்து மெட்டீரியலைஸ்டு வியூஸ். வியூ மாதிரி அதுவும் அனதர் டாபிக், மெட்டீரியலைஸ்டு வியூஸ். மெட்டீரியலைஸ்டு வியூ. சரி, ஓகே. நார்மலா வந்து ஒரு வியூ நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம்? டேபிள் ஹைட் அண்ட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்டா ஸ்டோர் பண்ண தேவையில்ல. அதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒரு கொரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வியூவை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கொரியை ஸ்டோர் பண்ணலாம். கொரி ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம வியூ கிரியேட் பண்றோம். மெட்டீரியலைஸ்ட் வியூ எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கொரி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? வியூல கொரி ஸ்டோர் பண்றோம், இதுல கொரி கொரி ரிசல்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வியூல பண்ணும்போது பார்த்துருந்தோம், இட் யூஸ் டு ஸ்டோர் த கொரி. இது என்ன பண்ண சொல்லியிருந்தோம், இது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம். எதனால? இது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணல. வியூ வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணல, சிம்பிளி கொரியை தான் ஸ்டோர் பண்ணுது. ஒரு டைம் நம்ம இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் v2 v3 சொல்லி கால் பண்ணும்போது இந்த v3ங்கிற வியூக்குள்ள எந்த டேட்டாவுமே கிடையாது. இந்த v3ங்கிற வியூக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த கொரி தான் இருக்கு. இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த மெட்டீரியலைஸ் வியூஸ் வந்து கொரி ரிசல்ட்டையே ஸ்டோர் பண்ணி வைக்குது. கொரியை மட்டும் இல்லாம கொரி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுது. ரிசல்ட்னா என்னது? டேட்டா. டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது மெமரி ஆக்குபை பண்ணுமா பண்ணாது? பண்ணும் ப்ரோ. ஸோ டெஃபினட்டா அது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இது இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கொரி ரிசல்ட்டோட போட்டோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போட்டோ காப்பி ஆஃப் கொரி ரிசல்ட். சரி, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவாங்க. போட்டோ காப்பி ஆர் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட். இங்க வந்து நம்ம டேட்டாவை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். வியூல நம்ம எதை ரீயூஸ் பண்ணோம், வியூல வந்து அந்த கொரியை தான் ரீயூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதே அந்த கொரி ரிசல்ட்ல இருக்க டேட்டாவை வந்து அடிக்கடி எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்க அங்க வந்து கொரி, இங்க வந்து டேட்டா. வியூஸ்ல வந்து கொரியை ரீயூஸ் பண்ணிட்டு இருந்தோம், மெட்டீரியலைஸ் வியூஸ்ல டேட்டாவை ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்றதுக்காக தான் மெட்டீரியலைஸ் வியூ. இதுல டிஎம்எல் பாசிபிளா?
பண்ண முடியாது. பண்ண முடியாது. நீங்க டிஎம்எல் பண்ணணும்னா எந்த வியூல பண்ண முடியும்? சிம்பிள் வியூ. சிம்பிள் வியூல மட்டும்தான் பண்ண முடியும். சிம்பிள் வியூல மட்டும்தான். காம்ப்ளெக்ஸ் வியூலயும் மெட்டீரியலைஸ்டு வியூலயும் நம்மளால இந்த டிஎம்எல்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, சரி. மற்ற கிளைண்ட்ஸ்லாம் நம்ம நேட்டர் பார்ப்போம். இப்போதைக்கு மெட்டீரியலைஸ் வியூ எப்படி கிரியேட் பண்றது, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். சரி, மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இருக்க சின்டாக்ஸ் வந்து சேம் சின்டாக்ஸ் தான். எதை கிரியேட் பண்றதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கிரியேட். வியூக்கு பதிலாக இப்ப நம்ம என்ன சொல்றோம்? வியூ பண்ற மாதிரி இருந்தா வியூன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறது மெட்டீரியலைஸ்டு வியூஸ். மெட்டீரியலைஸ்டு வியூ இதான் சின்டாக்ஸ். இங்க ரீப்ளேஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இங்க பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. சரியா? கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெட்டீரியல் வியூ நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. அகைன் அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மெட்டீரியல் வியூவை டிராப் பண்ணிட்டு தான் கிரியேட் பண்ண முடியுமே தவிர ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஒன்லி கிரியேட் இஸ் அக்செப்டட். சரி, மெட்டீரியல்ஸ் வியூ. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வியூவோட நேம் சொல்லணும். நான் MV_1 அப்படின்னு அதுக்கு நேம் வைக்கணும். ஸோ ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அஸ்ல ஒரு செலக்ட் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரி, இப்போ என்ன சொல்றேன், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் salary, comma, then stand over order by salary descendant. இல்லையா, ஆர்என்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் நேம் வச்சுக்கிறேன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகே, சரி. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி இன் 90 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுப்பான், 50 கொடுப்பான், 50 கமா 80. இந்த 3 டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுப்பான். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல நமக்கு நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்சர்ட் அப்டேட்லாம் பண்ணி பார்க்கும்போது கன்ஸ்டன்ஸ் ஏதாவது வரும். ஸோ நான் ஒரு காப்பி டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மள்ட்ட காப்பி டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு டேட்டா. சரி, ஓகே. எனக்கு இஎம்பின்னு ஒரு காப்பி டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் நேம் சேலரி டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கு. 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஏன்னா வேர் கண்டிஷன் எதுவும் கொடுக்காம தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த இஎம்பி டேபிளை ரெஃபர் பண்ணி ஒரு கொரி எழுதியிருக்கேன். இந்த கொரியோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்றேன். இதுதான் அந்த கொரி ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நேம் சேலரி
அதுக்கப்புறம் அதோட ரேங்க். நம்ம அதான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆர்என்கேங்கிற அலியாஸ் நேம் வச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த கொரி ரிசல்ட்டை இந்த MV1 அப்படிங்கிற மெட்டீரியலைஸ்ட் வியூக்குள்ள நான் ஸ்டோர் பண்றேன். சரிங்களா? சரி, இப்போ கிரியேட் பண்றேன். necessary privilege as per the publish administrator. ஓகே. என்னோட ஆரக்கிள் டிபில வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் எனக்கு இல்லை. ஓகே. இந்த ப்ரிவிலேஜ் இல்லை. இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கறதுக்கு நான் அட்மினா லாகின் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். நான் அதை பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதோட பேசிக்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே ப்ரோ. இப்படி கிரியேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கொரி ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கொரி ரிசல்ட்னா இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும்ல. இந்த கொரி ரிசல்ட், இந்த ரிசல்ட் என்டையர் ரிசல்ட் போயிட்டு MV1 அப்படிங்கிற மெட்டீரியலைஸ்ட் வியூல ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த இஎம்பி டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் டிராப் பண்ணாலோ 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கா இப்போ? 107. இருக்காது ப்ரோ, ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி 90 தானே கொடுத்துருக்கோம். ம். 90, 50, 80 தான். ஓ, கீழே கீழே செக்ஷன் ஆகும். இல்ல, நாங்க அப்படி கொடுக்கல ஆக்சுவலி. 107 தான் இருக்கு. அது லோட் ஆகுறது லேட் பண்ணி. ம் ம். சரி, ஓகே. 107 ரோஸ் தான் இருக்கு. ஸோ இந்த அவுட்புட் ரெக்கார்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு போட்டோ எடுத்த மாதிரி. 107 ரோஸ் 3 காலம்ஸ். இதை அப்படியே ஒரு போட்டோ மாதிரி எடுத்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் MV1 அப்படிங்கிற மெட்டீரியலைஸ்ட் வியூல போய் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே. இப்படி ஸ்டோர் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க இதுல இருக்க ரெக்கார்டு ஒரு 107 ரோஸ்ல வந்து ஒரு 100 ரோஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 100 ரோஸ் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 7 ரோஸ் தான் டேபிள்ல இருக்கும். ம் ஆமாம். டெலிட்ங்கிற டேபிள்ல ம் ஆமாம் ப்ரோ. 7 ரோஸ் தான் இருக்கும். பட் ஆனா நீங்க போய் மெட்டீரியலைஸ்ட் வியூல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 107 ரோஸுமே இருக்கும். ம் எதனாலனா இது வந்து ஆக்ட் லைக் போட்டோ காப்பி. இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆன டைம்ல இந்த டேபிள்ல என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த டேட்டாவை அப்படியே கேப்சர் பண்ணி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம், பேக்கப் எடுத்த மாதிரி. ஓகே. இப்போ இதை கிரியேட் பண்ண டைம்ல நமக்கு 107 ரோஸ் இருந்துச்சு. ஸோ 107 ரோஸ் இதை ரிட்டர்ன் பண்ணோம். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க 100 ரோஸும் டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் 100 ரோஸும் டெலிட் பண்ணிடுறேன். அப்படி டெலிட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகும்? டேபிள் வந்து அது டிராப் ஆயிரும். இந்த டேபிள்ல இருந்து இஎம்பி டேபிள் வந்து ரெக்கார்ட்ல ரிமூவ் ஆயிரும். பட் மெட்டீரியலைஸ் வியூல அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ம் இப்படி இருக்கிற மெட்டீரியலைஸ் வியூல இருக்க ரெக்கார்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொரியை ரெஃப்ரெஷ் பண்ணணும். இந்த கொரியை ரெஃப்ரெஷ் பண்ணா தானே திரும்ப நமக்கு 7 ரோஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும், ஆ ஆக்சுவல் ரெக்கார்ட்ஸை காட்டும். ம் ஆமாம் ப்ரோ. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா அதுக்கு மெட்டீரியலைஸ் வியூவை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ரெஃப்ரெஷ் மெத்தட் இருக்கு. 3 மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலைஸ் வியூவை நம்மளால ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மெட்டீரியலைஸ் வியூல நம்ம என்ன கொரியை வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோமோ இந்த கொரி ரீஎக்ஸிக்யூட் ஆகும். ரீஎக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ண 100 ரோஸ் ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 7 ரோஸ் மட்டும்தான் இதுல போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா புரியலையா? புரியுது. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆக்சுவலி இதை நான் நோட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பிரஸ் எடிஷன் புதுசாக இன்ஸ்டால் பண்ணனால நான் இதை பண்ணாம இருக்கேன். Okay. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன். ஈவோடி செஷன்ல இதோட கண்டினியூஷன் ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷம் பார்க்கலாம். சரி ப்ரோ. ஓகே. ஓகே. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செஷன் கம்மி தான். நேரே நம்ம என்ன ஒரு 45 மினிட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து ஈவோடியில ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்போம். ஓகே, ம் சரி ப்ரோ. தேங்க்யூ கைஸ்.